தாதா கன்ஸ்பக்ஷ் அவர்கள் கூறுகிறார்கள், பனி இஸ்ரவேல் காலத்தில் ஒரு இறை காதலர் இருந்தார். 20 ஆண்டுகளாக ஒரு மலை குகையில் தனிமையில் அவர் இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தார். 70 ஆண்டுகளாக அவர் வழிபாட்டில் இருந்தார். அல்லாஹ் அந்த காலத்து நபியிடம் வஹி மூலம் அந்த குகைக்கு செல், அந்த மலையின் அடிவாரத்தில் என்னுடைய ஒரு காதலர் அமர்ந்திருக்கிறார் என்று கூறினார். கடந்த 70 நீண்ட ஆண்டுகளாக அவன் இடைவிடாது என்னை வணங்கி வருகிறான். நீ அவனிடம் சென்று இந்த செய்தியை தெளிவாக கூறிவிடு. அவன் செய்த அந்த 70 ஆண்டுகால வழிபாட்டையும் அல்லாஹ் முற்றிலுமாக நிராகரித்து விட்டார். அந்த வழிபாட்டை நாங்கள் எல்லளவும் அங்கீகரிக்கவில்லை, அதை நாங்கள் ஏற்க மறுத்துவிட்டோம். அல்லாஹ்வின் தூதர் வியப்படைந்தார். இறைவனின் கட்டளையை நிறைவேற்ற சென்றார். சென்று செய்தியை தெரிவித்தார். அந்த நபரை அழைத்தார். 70 வயது முதியவர், துறவி, இறைப்பற்றாளர். அல்லாஹ்வின் செய்தி வந்துவிட்டது என்றாரு. அவரது கண்கள் மின்னின. அந்த அன்பர்கள் அந்த செய்திக்காகவே காத்திருந்தனர். கண்கள் மின்னின. கேட்டேன், என்ன செய்தி என்று சொல்லுங்கள். பதில் கிடைத்தது. அல்லாஹ் செய்தி அனுப்பி இருக்கிறான். நீங்கள் 70 ஆண்டுகளாக செய்த இபாதத்தை நான் நிராகரித்து விட்டேன், ரத்து செய்து விட்டேன். ஏற்கப்படவில்லை. 70 ஆண்டுகளாக இறைவனை தொழுத அந்த அன்பன் செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். ஆடிக்கொண்டே பரவசத்தில் ஆழ்ந்தான். நபி கேட்டார், நீ அலறி இருப்பாய், நீ இறந்தே போயிருப்பாய். அது அவ்வளவு பெரிய துயரம் மற்றும் அதிர்ச்சியாக இருந்தது. உன் 70 ஆண்டுகால வழிபாடு நிராகரிக்கப்பட்டது, ஆனாலும் நீ மகிழ்ச்சியிலே சஜ்தாவில் இருக்கிறாய். அவர் சொன்னார், ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவருடைய வேலை, அது என்னுடைய வேலை அல்ல. அவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி நிராகரித்தாலும் சரி, என் காரியம் முடிந்த பரவசத்தில் ஆழ்ந்தேன். 70 ஆண்டு வழிபாட்டின் பலன் கிடைத்தது. அவர் ஏற்றவர் பட்டியலில் இல்லாவிட்டாலும் நிராகரித்தவர் பட்டியலிலாவது அவர் புத்தகத்தில் இடம் பெற்று விட்டேனே. ஐயோ ஐயோ, அவன் கணக்கு வழக்குல நான் வந்துட்டேன்ல. அவன் இன்னைக்கு ஏதோ ஒரு லிஸ்ட்ல என் பேரை எழுதிட்டான்ல, அந்த லிஸ்ட் அவன் போட்டதுதானே. அவர் கணக்கில் கொண்டு இன்று செய்தியை அனுப்பிவிட்டார் அல்லவா. என் வேலை முடிந்தது. அல்லாஹ் ஜல் என் நபியிடம் சொன்னார், என் நபியே, அன்பர்களின் இந்த நிறத்தை தான் காட்ட வேண்டியிருந்தது. அன்பர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இறைவனை வணங்கி சிரம் தாழ்த்தி தொழுகிறார்கள். இரவெல்லாம் விழித்திருந்து துதிக்கிறார்கள். வாழ்நாள் முழுதும் ஏக்கத்தில் கழிக்கிறார்கள். உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் பலனோ, கூலியோ, புண்ணியமோ, சொர்க்கமோ, மறுமை இன்பமோ எதையும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. எல்லாவற்றையும் துறந்து உலகத்தையே மறந்து எனக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அவர்களின் ஒரே ஆசை என்னவென்றால், நான் எப்படியாவது ஒரு முறை அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களை என் நினைவுகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அல் மன்னுமா சுக்ரே ஹப்து இலே. எல்லாவற்றையும் இழக்கும் போது, பறிபோகும் போது, துன்பம் வரும்போது உணரும் அந்த இன்பம், அந்த நிம்மதி, அந்த மகிழ்ச்சி எதையும் பெறும்போது கூட கிடைக்காத ஒன்று. என்ன, எதையும் பெறும்போது கூட கிடைக்காத ஒன்றா? ஏன் அந்த எண்ணத்தை அவர் தருகிறார் என்றால், அவர் அனைவருக்குமே கொடுக்கிறார். எல்லோருக்கும் கொடுக்கிறான், ஆனால் சிலரை மட்டும் தவிக்க விடுகிறான். எல்லோருக்கும் ஒரு பங்கை தருகிறான், ஆனால் சிலரை மட்டும் வெறுங்கையனாக விடுகிறான். ஆரோக்கியத்தை அனைவருக்கும் வழங்குகிறான். நகரங்களிலும் சொந்த நாட்டிலும் செழிப்பான வாழ்க்கையை அனைவருக்கும் அளிக்கிறான். ஆனால் கர்பலாவுக்கு சிலரை மட்டுமே அழைக்கிறான். தண்ணீரின் குளிர்ச்சியை காலை மாலை அனைவருக்கும் வழங்குகிறான். ஆனால் ஃபுராத் நதிக்கரையில் அமர வைத்து சிலரை மட்டும் தவிக்க விடுகிறான். இறைவன் அனைவருக்கும் குழந்தைகளை அருள் பாலிக்கிறார். அனைவருடைய மடியையும் குழந்தைகளை கொண்டு நிறைத்து மகிழ்கிறார். ஆனால் பால் குடிக்கும் அந்த பிஞ்சு அஸ்கரை ஹுசைனின் மடியில் இருக்கும் போதே அம்பு பாய்ந்து துடிக்கச் செய்கிறார். அவர்களின் இன்பமும் பரவசமும் இது ஒரு விசேஷ பிணைப்பு என்பதையும் ஒரு விசேஷ சோதனையை உணர்த்துகிறது. ஒரு விசேஷ சோதனை நடக்கிறது. குதிரை மீது கம்பீரமாக ஊர்வலம் செல்வது எல்லோருக்கும் வாய்க்கும். ஆனால் அறுபட்ட தலையை தட்டில் ஏந்துவது என்பது சிலருக்கு மட்டுமே வாய்க்கும். இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. தாதா கன்ஸ்பக்ஷ் அவர்கள் கூறுகிறார்கள், பனி இஸ்ரவேல் காலத்தில் ஒரு இறை காதலர் இருந்தார். 20 ஆண்டுகளாக ஒரு மலை குகையில் தனிமையில் அவர் இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தார். 70 ஆண்டுகளாக அவர் வழிபாட்டில் இருந்தார். அல்லாஹ் அந்த காலத்து நபியிடம் வஹி மூலம் அந்த குகைக்கு செல், அந்த மலையின் அடிவாரத்தில் என்னுடைய ஒரு காதலர் அமர்ந்திருக்கிறார் என்று கூறினார்.
கடந்த 70 நீண்ட ஆண்டுகளாக அவன் இடைவிடாது என்னை வணங்கி வருகிறான். நீ அவனிடம் சென்று இந்த செய்தியை தெளிவாக கூறிவிடு. அவன் செய்த அந்த 70 ஆண்டுகால வழிபாட்டையும் அல்லாஹ் முற்றிலுமாக நிராகரித்து விட்டான். அந்த வழிபாட்டை நாங்கள் எல்லளவும் அங்கீகரிக்கவில்லை. அதை நாங்கள் ஏற்க மறுத்துவிட்டோம். அல்லாஹ்வின் தூதர் வியப்படைந்தார். இறைவனின் கட்டளையை நிறைவேற்ற சென்றார். சென்று செய்தியை தெரிவித்தார். அந்த நபரை அழைத்தார். 70 வயது முதியவர், துறவி, இறைப்பற்றாளர். அல்லாஹ்வின் செய்தி வந்துவிட்டது என்றாரு. அவரது கண்கள் மின்னின. அந்த அன்பர்கள் அந்த செய்திக்காகவே காத்திருந்தனர். கண்கள் மின்னின. கேட்டேன், என்ன செய்தி என்று சொல்லுங்கள். பதில் கிடைத்தது. அல்லாஹ் செய்தி அனுப்பி இருக்கிறான். நீங்கள் 70 ஆண்டுகளாக செய்த இபாதத்தை நான் நிராகரித்து விட்டேன், ரத்து செய்து விட்டேன். ஏற்கப்படவில்லை. 70 ஆண்டுகளாக இறைவனை தொழுத அந்த அன்பன் செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். ஆடிக்கொண்டே பரவசத்தில் ஆழ்ந்தான். நபி கேட்டார், நீ அலறி இருப்பாய், நீ இறந்தே போயிருப்பாய். அது அவ்வளவு பெரிய துயரம் மற்றும் அதிர்ச்சியாக இருந்தது. உன் 70 ஆண்டுகால வழிபாடு நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் நீ மகிழ்ச்சியிலே சஜ்தாவில் இருக்கிறாய். அவர் சொன்னார், ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவருடைய வேலை, அது என்னுடைய வேலை அல்ல. அவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, என் காரியம் முடிந்த பரவசத்தில் ஆழ்ந்தேன். 70 ஆண்டு வழிபாட்டின் பலன் கிடைத்தது. அவர் ஏற்றவர் பட்டியலில் இல்லாவிட்டாலும் நிராகரித்தவர் பட்டியலிலாவது அவர் புத்தகத்தில் இடம் பெற்று விட்டேனே. ஐயோ 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 ஐயோ, அவன் கணக்கு வழக்குல நான் வந்துட்டேன்ல. அவன் இன்னைக்கு ஏதோ ஒரு லிஸ்ட்ல என் பேரை எழுதிட்டான்ல, அந்த லிஸ்ட் அவன் போட்டதுதானே. அவர் கணக்கில் கொண்டு இந்த செய்தியை அனுப்பிவிட்டார் அல்லவா. என் வேலை முடிந்தது. அல்லாஹ் ஜல் என் நபியிடம் சொன்னார், என் நபியே, அன்பர்களின் இந்த நிறத்தை தான் காட்ட வேண்டியிருந்தது. அன்பர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இறைவனை வணங்கி சிரம் தாழ்த்தி தொழுகிறார்கள். இரவெல்லாம் விழித்திருந்து துதிக்கிறார்கள். வாழ்நாள் முழுதும் ஏக்கத்தில் கழிக்கிறார்கள். உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் பலனோ, கூலியோ, புண்ணியமோ, சொர்க்கமோ, மறுமை இன்பமோ எதையும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. எல்லாவற்றையும் துறந்து உலகத்தையே மறந்து எனக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அவர்களின் ஒரே ஆசை என்னவென்றால், நான் எப்படியாவது ஒரு முறை அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களை என் நினைவுகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அல் மன்னு மா சுக்ரே ஹப்து இலே. எல்லாவற்றையும் இழக்கும் போது, பறிபோகும் போது, துன்பம் வரும்போது உணரும் அந்த இன்பம், அந்த நிம்மதி, அந்த மகிழ்ச்சி எதையும் பெறும்போது கூட கிடைக்காத ஒன்று. என்ன, எதையும் பெறும்போது கூட கிடைக்காத ஒன்றா? ஏன் அந்த எண்ணத்தை அவர் தருகிறார் என்றால், அவர் அனைவருக்குமே கொடுக்கிறார். எல்லோருக்கும் கொடுக்கிறான். ஆனால் சிலரை மட்டும் தவிக்க விடுகிறான். எல்லோருக்கும் ஒரு பங்கை தருகிறான். ஆனால் சிலரை மட்டும் வெறுங்கையனாக விடுகிறான். ஆரோக்கியத்தை அனைவருக்கும் வழங்குகிறான். நகரங்களிலும் சொந்த நாட்டிலும் செழிப்பான வாழ்க்கையை அனைவருக்கும் அளிக்கிறான். ஆனால் கர்பலாவுக்கு சிலரை மட்டுமே அழைக்கிறான். தண்ணீரின் குளிர்ச்சியை காலை மாலை அனைவருக்கும் வழங்குகிறான். ஆனால் ஃபுராத் நதிக்கரையில் அமர வைத்து சிலரை மட்டும் தவிக்க விடுகிறான். இறைவன் அனைவருக்கும் குழந்தைகளை அருள் பாலிக்கிறார். அனைவருடைய மடியையும் குழந்தைகளை கொண்டு நிறைத்து மகிழ்கிறார். ஆனால் பால் குடிக்கும் அந்த பிஞ்சு அஸ்கரை ஹுசைனின் மடியில் இருக்கும் போதே அம்பு பாய்ந்து துடிக்க செய்கிறார். அவர்களின் இன்பமும் பரவசமும் இது ஒரு விசேஷ பிணைப்பு என்பதையும் ஒரு விசேஷ சோதனையை உணர்த்துகிறது. ஒரு விசேஷ சோதனை நடக்கிறது. குதிரை மீது கம்பீரமாக ஊர்வலம் செல்வது எல்லோருக்கும் வாய்க்கும். ஆனால் அறுபட்ட தலையை தட்டில் ஏந்துவது என்பது சிலருக்கு மட்டுமே வாய்க்கும். இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை.